சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வருமா, திடீர் வளர்ச்சியையும் திடீர் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா திடீர் பிரச்சனைகளையும் திடீர் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி மிதுனராசி அன்பர்களை முழுமையா முடக்கி போட்டுருமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் சரியாவா இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால மிதுனராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே நிறைய திறமை இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, நிறைய கஷ்டங்களை மட்டும்தான் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. எத்தனையோ கிரகங்கள் மாறி இருக்கு, எத்தனையோ கிரகங்கள் பயிற்சி ஆகி இருக்கு. ஆனாலும் உங்களோட கஷ்டங்களும் கவலைகளும் உங்களை விட்டு தீரவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்க வாழ்க்கையில இந்த நொடி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி தொடர்ச்சியான தோல்விகள் மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. காரிய தடைகள் அப்படிங்கறத தான் சந்திச்சுக்கிட்டே வரீங்க. பெரிய அளவுல வெற்றியையோ அல்லது முன்னேற்றத்தையோ உங்களால அடையவே முடியல அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா ராசி கட்டத்துல இருக்கிற 12 ராசிகள்லயுமே இந்த பிப்ரவரி மாசத்துல ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு ராசியா இந்த மிதுன ராசி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இவ்வளவு நாளா உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே கொடுத்துட்டு வந்த செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார போறார். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களோட லாபாதிபதி அப்படிங்கிற காரணத்தால அவரு உங்களோட ஜென்ம ராசியில வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏராளமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க இறங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல உங்களுக்கு லாபங்கள் மட்டும்தான் கிடைக்கும், நஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இருக்கிற பிசினஸை விரிவுபடுத்துறது, புதிய வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்றது, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்றது, இப்படி எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு பெரிய அளவிலான லாபங்கள் மட்டும்தான் இந்த பிப்ரவரி மாசத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். அதுலயும் முக்கியமா உத்தியோகத்துல இருந்து பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்க போகுது. இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்காம கை நழுவி போன பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களை தேடி வரப்போகுது. நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உங்க திறமைய உங்க மேல் அதிகாரிகள் புரிஞ்சுக்க போறாங்க. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியில இறங்குறதா இருந்தாலும் சரி இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. நம்ம தோத்து போயிடுவோமோ, நம்ம வீழ்ந்துடுவோமோ அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீங்க ஒரு காரியத்துல இறங்குறீங்க, அதுவும் முழு முயற்சியோட இறங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு 100% நம்பலாம். முக்கியமா சொந்தமா நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடக ராசியில இருந்து செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசிக்கு வந்துட்டார் அப்படிங்கிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட யோகங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய அளவுல நெருக்கடிகளோ பெரிய அளவுல முட்டுக்கட்டைகளோ சண்டை சச்சரவுகளோ இந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா இருக்காது. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க, உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. முக்கியமா உங்க குழந்தைகள் இவ்வளவு நாளும் உங்க சொல் பேச்சை கேட்காம ஏட்டிக்கு போட்டியா நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறமா உங்க குழந்தைகள் உங்க சொல் பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு உங்க குழந்தைகளோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே போல தொடர்ச்சியா சுப காரிய தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அதிரடியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்துல திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஒரு வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கான வரன்கள் உங்க வீட்டு வாசக்கதவை தேடி வந்து கதவை தட்டும்.
ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்திலேயே திருமண தேதியை முடிவு பண்றதுக்கும் வரன்களை பேசி முடிக்கிறதுக்கும் கூட அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அட்டகாசமான ஒரு மாதமா இருக்க போகுது. இந்த மாசத்துல நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த ஒரு மருத்துவ முயற்சியை எடுத்தாலும் சரி, நல்ல விதமான ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். லாபாதிபதியான செவ்வாய் பகவானோட அருளால உங்க குடும்பத்துல மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அடுத்ததா இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியிலேயே உட்கார்ந்துப்பார் அப்படிங்கறதால பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. பெரிய அளவிலான மருத்துவ சிகிச்சைகளும் உங்களுக்கு தேவைப்படாது. மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதே சமயம் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும் உஷ்ணம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கும், ரத்தம் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கும், பிளட் பிரஷர், செரிமான கோளாறு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால மிதுன ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தை நினைச்சு ரொம்பவே பயப்படவும் வேண்டாம். அதே சமயம் ரொம்பவே கேர்லெஸ்ஸாவும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியில இருக்கிற இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் ஒரு ரத்த கிரகம் அப்படிங்கிற காரணத்தால ரத்த உறவுகளுக்குள்ள பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கும் உங்க கோபமே முக்கிய காரணமா இருக்க போகுது. நீங்க கோபப்படுறது மூலமா சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கூட ஏற்படும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் அதிகமான கோபத்தால தொழில் ரீதியா நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கோ அல்லது திடீர் இழப்புகளை சந்திக்கிறதுக்கோ இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்கவே உங்களோட கோபத்தை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்பவுமே நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதத்திலையும் சிரிச்சுக்கிட்டே எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சொந்த பந்தங்களோட விஷயங்கள்ல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. அவங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் எதையுமே நீங்க பண்ணாதீங்க. அவங்களா உங்ககிட்ட உதவின்னு கேட்டு வந்தா மட்டும் உங்களால முடிஞ்சா அந்த உதவியை செஞ்சு கொடுங்க. நீங்களா வழிய போய் யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்யாதீங்க. முக்கியமா மற்றவங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாம மூக்க நுழைக்கிறத முழுமையா தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னொரு சூப்பரான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து நேர்கதியில பயணம் பண்ண போறாரு. குரு பகவான் இவ்வளவு நாளும் வக்ர கதியில பயணம் பண்ணிட்டு வந்ததால மிதுன ராசிக்காரங்க ஒரு சிலருக்கு திருமண தடைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சுபகாரிய தடைகளை சந்திச்சிருப்பீங்க. வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா கிரகப்பிரவேசம் நடத்துறதுல கூட தடைகளை சந்திச்சிருப்பீங்க. சொந்தமா வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், அப்படி இல்லைன்னா தொழில் தொடங்கணும், இந்த மாதிரியான திட்டங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த திட்டங்கள்ல கூட உங்களுக்கு ஒரு சில தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ணுவார் அப்படிங்கறதால சுபகாரிய தடைகள் முழுமையா விலகும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் குரு பகவான் உங்களோட விரயஸ்தானத்துல உட்கார்ந்திருந்து உங்களுக்கு ஒரு சில விரய செலவுகளை தொடர்ச்சியா ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அவர் ஒரு முழு சுப கிரகம் அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சுப விரய செலவுகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். வரன் சம்பந்தமான விஷயங்களை இந்த மாசத்திலேயே நீங்க பேசி முடிப்பீங்க. உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான முயற்சிகளா இருந்தாலும் சரி, அந்த முயற்சிகள்லையும் நல்ல விதமான முன்னேற்றத்தை குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நன்றி, வணக்கம்.